நிறுத்து. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, ஆனா நீ அதை தூங்க வச்சுட்டே இருக்க. சுத்தி நடக்கிறத பார்த்து பயப்படாத நிறுத்து. மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்காத. உன் கனவு, உன் இலக்கு, இது மட்டும்தான் இப்போ உனக்கு முக்கியம். இப்போ கடந்த கால தோல்விகளை நினைச்சு பாரு. அது உன்னை உடைக்கல, உன்னை செதுக்கி இருக்கு. ஒரு பெரிய மலை உச்சியில நிக்க நீ தயாராகணும்னா இந்த சின்ன சின்ன அடிகள் இப்போ தேவை. நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இப்போ நீ முதல் அடியை எடுத்து வைக்கணும். யோசிச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை போயிடும். வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? கோடீஸ்வரனால் கூட வாங்க முடியாதவை வாங்க பார்க்கலாம். பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை அல்ல. பணத்தால் உணவை வாங்கலாம், ஆரோக்கியத்தை அல்ல. பணத்தால் புஸ்தகத்தை வாங்கலாம், அறிவை அல்ல. பணத்தால் கடிகாரத்தை வாங்கலாம், நேரத்தை அல்ல. பணத்தால் பதவியை வாங்கலாம், மரியாதையை அல்ல. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், மகிழ்ச்சியை அல்ல. பணத்தால் மருந்தை. அனுபவத்தில் சொல்கிறேன், நீ நேசிப்பது முகமா முகமூடியா என்பதை அறியும் வரை அதிக நம்பிக்கை வைக்காதே யாரிடத்திலும். பணம் கூட ஒரு சுயநலவாதிங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பணக்காரன்ட்ட இருக்கும்போது அது குட்டி போடுது, அதே ஏழைட்ட வரும்போது வட்டி போடுது. எவன் ஒருவன் வாழ்க்கை தன்னை அடித்து கீழே தள்ளும் போது போராடி மீண்டும் எழுந்து நிற்கிறானோ அவனே வெற்றி பெற்றவனாகிறான். வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? கோடீஸ்வரனால் கூட வாங்க முடியாதவை வாங்க பார்க்கலாம். பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை அல்ல. பணத்தால் உணவை வாங்கலாம், ஆரோக்கியத்தை அல்ல. பணத்தால் புஸ்தகத்தை வாங்கலாம். தம்பி, உன்னை பார்த்து 10 பேர் சிரிக்கதான் செய்வான். அவங்கள பத்தி யோசிக்காது, ஓடிட்டே இரு. ஏனெனில் சிரிக்கிற எவனும் உனக்கு கை கொடுத்து உயர்த்த மாட்டான். உண்மையாக இருந்தும் நம்மை தவறவிட்டவர்களை தவறுதலாக கனவில் கூட நினைத்துவிடக்கூடாது. யாராவது நம்மள வேண்டாம்னு சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க, அத கையாள இதோ 7 வழிகள். 1, உங்களை மதிக்காதவங்களை நீங்களும் மதிக்காதீங்க. இது பழி வாங்குறதுக்காக இல்ல, உங்க சுயமரியாதைய காப்பாத்திக்க. அவங்கள நினைச்சு நேரத்தை வீணாக்காம உங்க வேலையை நீங்க பாருங்க. 2, உடனே கோவப்படாதீங்க. நீங்க டென்ஷன் ஆனா கண்ட்ரோல் அவங்க கிட்ட போயிடும். அமைதியா கூலா இருக்கிறது தான் கெத்து. 3, உங்க திறமைய செயல காட்டுங்க. இந்த இளமையின் வேகம் போயினாலும் அனுபவத்தின் வலிமை வந்துவிட்டது. 2025 உங்களை உடைத்திருந்தால் 2026 உங்களை கட்டி எழுப்பும். தாமதம் தோல்வி அல்ல, சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவே உண்மையான வெற்றி.